வெல்கம் டு மைலஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சுவையான அன்னாச்சி பழ கேசரி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் அன்னாச்சி 1 கப் எடுத்திருக்கேன், 2 கப் ரவை, 1 கப் சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, முந்திரி, உலர்ந்த திராட்சை, ஏலக்காய் அரைச்சி எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடாய் சூடான உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகின உடனே இதில் முந்திரி, திராட்சை ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பாதாம் இருந்தால் பாதாம் கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், முந்திரி திராட்சை நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்யில் நான் ரவையை சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போது கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரவை கரிஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம பைனாப்பிளை அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில். நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அன்னாச்சி பழத்தை அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நம்ம ரவையும் நல்லா லைட்டாக பொன்னிறமாக வறுத்துருக்கு. இப்போ நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போது கடாய் சூடான உடனே இதில் தண்ணி நான் 3 டம்ளர் சேர்த்துக்கிறேன். பெரிய டம்ளரில் 3 டம்ளர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரவையை தண்ணி கொதித்த உடனே ரவையை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ரவை நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் நெய் சேர்த்துட்டு இது கூட ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்சுருக்க அன்னாச்சி பழத்தையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் கலந்துட்டேன். பாருங்கள், நல்லா எல்லோ கலரில் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் குங்குமப்பூவை பாலில் கலந்து கூட சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஃபுட் கலர், எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணல. இப்போது நான் சர்க்கரை 1 கப் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இன்னொரு 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது முந்திரி, திராட்சை ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் அடுத்தது நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மேலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். அவ்வளோதான், நம்ம சுவையான அன்னாச்சி பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.